வெறும் 4 பவுன் நகைக்காக தன்னோட தோழியையே இப்படி பண்ணுவாங்களா? திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணத்தூர் அடுத்து களிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சக்திவேல். இவரோட மனைவி தான் 29 வயசாகிற அம்சா. இவங்க அக்டோபர் 15ஆம் தேதி தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு குழந்தைய கூட்டிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு பஸ்ல போய் பஸ்ஸை விட்டு இறங்கி அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருந்திருக்காங்க. அப்போதான் கீழ்பெண்ணத்தூர் பக்கத்துல இருக்கிற கொள்ளைக்கொட்டாய் பகுதியை சேர்ந்த 25 வயசாகிற திருப்பதி என்பவரும் களிக்குளம் கிராமத்தை சேர்ந்த நேத்ராங்கிறவங்களும் அந்த வழியா ஆட்டோல போயிருந்திருக்காங்க. இந்த நேத்ரா குழந்தையோட நடந்து போயிட்டு இருந்த அம்சாவுக்கு நெருங்கிய தோழிங்கிறதுனால அம்சாவையும் குழந்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விடுவதா சொல்லி ஆட்டோல ஏற சொல்லியிருந்திருக்காங்க. அம்சாவும் தான் தோழி தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி ஆட்டோல தன் குழந்தையோட ஏறி போயிருந்திருக்காங்க. ஆனா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வேங்கிக்கால் உள்ள திருப்பதி குடியிருந்த வாடகை வீட்டுக்கு வலுக்கட்டாயமா அம்சாவை அழைச்சிக்கிட்டு போய் அம்சா போட்டிருந்த 4 பவுன் தங்க நகைகளை புடுங்கினது மட்டும் இல்லாம திருப்பதி நேத்ரா 2 பேரும் சேர்ந்து அம்சாவை கொண்டு ஒரு சாக்கு மூட்டையில கட்டி கரும்பு காட்டுக்குள்ள வீசியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அம்சாவோட 2.5 வயசு குழந்தைய சாலையோரமா இறக்கி விட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடி இருக்காங்க. வெறும் 4 பவுன் நகைக்காக தன்னோட தோழியையே கொலை பண்ண இவங்க 2 பேரையும் போலீஸ் கண்டுபிடிச்சு இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க.